இப்படி வடக்கு பார்த்து போய் இப்படி வீடு போய் கட்டணும்னா வரவங்களும் பார்த்து எவனா கட்டினா எவனா நீங்க எவனா வாழ்க்கை பார்த்தா எங்க வீடு ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு பக்கமா போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு. அப்ப இது மாதிரி இந்த மனை மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஆனா நான் பார்த்த வீட்டுல டைரக்ஷன் மாறி இருக்குமே அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. அப்ப இந்த மனையுடைய வேல்யூ அதிகம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனை இருக்குன்னா இன்னும் கூட நம்ம அனுபவத்துல ஒரு 35 வருஷத்துக்கு மேல அனுபவத்துல இன்னும் இந்த வீட்டை எப்படி இந்த இடத்த வீட்டை கட்டினா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ. இதெல்லாமே என்னன்னா நீங்களே நாளைக்கு எல்லாமே ஜோதிடர் தான். நீங்களே நாளைக்கு ஒரு வாஸ்து பார்க்க போறீங்க, ஒரு இடத்த பார்க்க போறீங்க, இந்த இடத்துல எப்படி வீடு கட்டலாங்கிறது முதல்ல அடிப்படை தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே சொல்றது என்னன்னா ரோட்டை அனுசரிச்சு வீட்டை கட்டு. ரோடு எப்படி இருந்தாலும் சரி, இப்ப ரோடு இப்படி குறுக்க போகுது, வீடு கிழக்கு பார்த்து ரோடு இருக்குது, பிளாட்டுக்கு கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது, கிழக்கு பார்த்து வீட்டை கட்டு அப்படின்னு தான் சொல்றாங்க. ரோட்டை அனுசரிச்சு வீட்டை கட்டவே கூடாது. நான் என் அனுபவத்தில் சொல்லுவேன், திசையை அனுசரிச்சு தான் வீட்டை கட்டணுமே தவிர நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி தான் செருப்பு வாங்கணுமே தவிர செருப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காலை வந்து இழக்க முடியாது. சாப்பிடாம இருந்து இலக்கி வைக்க முடியாது. அப்ப நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி தான் 7 இன்ச்சு செருப்பா 8 இன்ச்சு செருப்பான்னு வாங்கணுமே தவிர திசைக்கு தகுந்த மாதிரி தான் வீடு கட்டணுமே தவிர ரோட்டை அனுசரிச்சு வீடே கட்டக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடம் வந்து நேர் எப்படி இருக்கு இப்படி இருக்கும். அதுலயே டிகிரி போட்டிருப்பாங்க. அப்படியே 1 2 3 4 360 டிகிரி இருக்கும். 0 டிகிரி இருந்து. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா இந்த மாதிரி இடத்துக்குள்ள வீடு இப்படி நேரா கட்டுறப்ப என்ன ஆகும், வீடு வந்து இது மாதிரி இருக்கும். அப்ப இந்த வீடு இந்த பார்வை பாருங்க இப்படி பார்க்கும். அப்படி பாக்குறப்ப என்ன, இது வடக்கு இது கிழக்கு, இந்த ரெண்டு சேர்ற இந்த இடத்த பேரு நார்த் ஈஸ்ட்னு பேரு, வடகிழக்குன்னு பேரு. அப்ப இந்த இடத்துல வீடு வந்து நீங்க இருக்கிற மேனிக்கு அப்படியே நீங்க வடகிழக்கு பார்த்து நீங்க நேரா வீட்டை தலைவாசல் வச்சு வீட்டை கட்டிடலாம். மிகுந்த சூப்பரா இருக்கும். இந்த இடத்த நீங்க அந்த மூலை இழுத்துட்டு இருக்குது, இந்த மூலை, இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. எப்பயுமே நம்ம இடத்துடைய தலைவாசலை வச்சுதான் அந்த இடம் வீடு எந்த வீடு நம்ம சொல்றோம். ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடு எந்த வச்சு சொல்ல போறோம், வீட்டுடைய மெயின் தலைவாசல் வச்சுதான் சொல்ல போறோம். அப்ப வீட்டுடைய தலைவாசல் இந்த மாதிரியே வீட்டை கட்டணும்னா இது ஈசானியத்தை பார்க்கும். அது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும்.